தற்பொழுது மத்திய அரசு தள்ளி வைத்திருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் காட்பாடியில் பேட்டியளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதிக்குட்பட்ட ஜங்காலப்பள்ளி என்ற இடத்தில் நியாய விலைக் கடையினை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், விரைவில் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதிக்குட்பட்ட பகுதியில் 2 இடங்களில் தொழிற்பேட்டை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த துரைமுருகன், அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான கேள்விக்கு திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் என்று இதுவரை யாரும் கூறவில்லை எனவும், கைது செய்யப்பட்டவருக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் கூறினார். மேலும் பேசிய அவர், டங்ஸ்டன் சுரங்க பணிகள் தற்பொழுது மத்திய அரசு தள்ளி வைத்திருப்பதாக தெரிவித்தார். சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பாஜகவினர் 30க்கும் மேற்பட்டோரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து வள்ளுவர் கோட்டம் அருகே பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை கைது செய்தனர். போராட்டம் நடத்த வந்த பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் உள்ளிட்ட பாஜக தலைவர்களையும் போலீசார் போராட்டம் நடத்த விடாமல் அதிரடியாக கைது செய்து வண்டியில் ஏற்றினர். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும், இதனை கண்டித்து போராட்டம் நடத்தக்கூட அனுமதி மறுக்கப்படுவதாகவும், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாகவும் குற்றம் சாட்டிய தமிழிசை சவுந்தரராஜன், இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்றார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருக்கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்தி வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மதுரை மாவட்டம் கள்ளழகர் திருக்கோவில், கோயம்புத்தூர் மாவட்டம் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆகிய 2 கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். மேலும் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் சார்பாக நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்தையும் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வாலிபரை காரில் கடத்திய பெண் உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தட்டாங்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர், அணைக்கட்டு அடுத்த ஆசானம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். இவர்கள் இருவரும் நண்பர்கள். இருவரும் சில மாதங்களுக்கு முன்பு ராஜ்குமாரின் சித்தி வீட்டில் கட்டுமான பணி செய்வதற்காக சென்றுள்ளனர். அங்கு பணி செய்தபோது வீட்டில் வைத்திருந்த தங்க நகை காணாமல் போயுள்ளது. விசாரணை மேற்கொண்டதில் சங்கர் நகையை எடுத்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து வேப்பங்குப்பம் காவல்துறையில் சுமதி புகார் அளித்த நிலையில் அவரை அழைத்து விசாரணை செய்ததில் பணத்தை 3 மாத காலத்திற்குள் கொடுத்து விடுவதாக சங்கர் போலீசில் தெரிவித்து வந்துள்ளார். ஆனால் சங்கர் 3 மாத காலங்கள் கடந்த நிலையில் பணத்தை கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததால் சுமதி மற்றும் ராஜ்குமார் ஆகிய இருவரும் சங்கரின் வீட்டிற்கு சென்று போலீசார் அழைத்து வர சொன்னதாக கூறி சங்கரை காரில் ஏற்றி சென்றுள்ளனர். இதனிடையே சங்கரின் தந்தை மனோகரன் குடியாத்தம் தாலுகா போலீசில் மகனை சில நபர்கள் காரில் வந்து கடத்தி சென்றதாக புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் ராஜ்குமார் மற்றும் அவருடைய சித்தி சுமதி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ், அஜித்குமார், விஜயகுமார் ஆகிய 5 பேரையும் குடியாத்தம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் நண்பர்களுடன் ஏரியில் குளிக்க சென்ற பள்ளி மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அம்பேத்கர் நகரை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர் நகுலன் பிறந்த நாளை முன்னிட்டு நண்பர்களுடன் ஏரியில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது ஆழமான பகுதிக்கு சென்ற நகுலன் நீச்சல் தெரியாமல் நீரில் மூழ்கியுள்ளார். உடனடியாக நண்பர்கள் தேடி பார்த்தும் கிடைக்காததால் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மிதக்கும் படகு மூலம் நகுலனை சுமார் 2 மணி நேரமாக தேடி வந்தனர். பின்பு அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் நீரில் இறங்கி தேடிய போது நகுலனின் உடலை இறந்த நிலையில் மீட்டனர். பின்னர் மாணவனின் உடலை ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பிறந்த நாள் அன்றே மாணவன் உயிரிழந்த செய்தி அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.